தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர், 2 பேர் பாருங்க, என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க. இல்லை, இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பாருங்க. சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குதா? இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல, நாங்கெல்லாம் மணப்பாறை பாடு கட்டி வாய வர ஏறு பூட்டிட்டு நாடு சத்யராஜ். நானும் கவுண்டமணி அண்ணன் பேசிக்கோம். கவுண்டமணி என்ன சொல்வார், சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காம இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம், எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிட்டு போனால் திருப்பி வரையில கணக்கு கரெக்டாக இருக்குதான்னு நம்மளுக்கு அப்படி காமெடியாக பேசிகிட்டு இருப்போம். அதனால் என்ன, இந்த படத்தில் நலன் இதை இந்த படத்தை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேரில் எடுக்கிற படம் ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாமல், இன்னைக்கு மாடர்னாக நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. இதில் நடந்த காமெடியான விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். என்ன, படம் டெஃபினட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.